ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலைப்பட்ட நாட்கள் அனைத்தும் போதுமே. சந்தோஷப்படும் நாட்களோ வந்துவிட்டது. உனக்காக அனைத்து தெய்வங்களும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அழகான பொக்கிஷத்தில் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் எதற்காக இங்கு கவலைப்பட வேண்டும்? உங்களுடைய சாய் ஆகிய நான் உங்களுக்கு என்றும் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கவே இருக்கும் பொழுது யாரும் இல்லை எனக்காக எல்லா விஷயத்திலேயும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க ஆளில்லை. தனிமையிலேயே தவிக்கிறேன், எப்பொழுதும் வாடி நிற்கிறேன். ஆனால் ஒரு தெய்வம் கூட என்னை கை தூக்கி விடுவதற்கு இல்லையே என்று வருத்தப்படுகிறீர்கள். வருத்தப்படும் காலங்கள் இது அல்ல, இது சிந்திக்க வேண்டிய காலங்களாகும். இந்த சிந்திக்க வேண்டிய காலங்களில் நீங்கள் அதிகமாக நிறைய விஷயத்தை யோசித்து முன்னேற வேண்டும். எந்த நிலைமையாக இருந்தாலும், எந்த ஒரு பொழுதாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தெய்வமும் உதவி செய்யவில்லை. எல்லா தெய்வமும் உங்களை கஷ்டப்படுத்துகிறது, எல்லா தெய்வமும் உங்களை வாட்டுகிறது என்று கவலை கொள்கிறீர்கள். ஆனால் இது கவலை கொள்ளும் நேரம் அல்ல, இது சற்று அழகாக யோசிக்கும் நேரம். இந்த விஷயத்தை எப்படி என்னை அழகாக யோசிக்க சொல்கிறீர்கள்? நான் மிகப்பெரிய ஒரு பாரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாக நான் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுப்பேன். கவலை கவலை என்ற ஒரு விஷயத்திற்குள் ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள். அது மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுக்கு கொடுக்கும். அதற்கு பதிலாக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கவலை இல்லை என்று ஒரு அரை மணி நேரம் நினைத்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு கிடைத்துவிட்டது. நீங்கள் எதற்கெல்லாம் பாடுபடுகிறீர்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்று நினைத்து பாருங்கள். எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக மாற ஆரம்பித்துவிடும். எப்பொழுதும் எல்லா காலத்திலேயும் இன்பம் என்பது அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் ஒரு மனிதனுக்கு இன்பம் கிடைக்க ஆரம்பித்து விட்டது என்றால் அவனை விட்டு நீங்காது. இப்பொழுது நான் உங்களுடைய வாழ்க்கையை சொல்ல ஆசைப்படுவது, இன்பம் இனி நீங்காது. இன்பம் என்பது எல்லா நேரமும் எல்லா பொழுதுகளும் வரும். நிச்சயமாக உங்களை தேடி இன்பங்கள் வரும். அதில் மாற்றம் அல்ல. ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை, சந்தோஷமாகத்தான் இருக்கிறீர்கள். எல்லா விதமான கஷ்டமும் உங்களை விட்டு நீங்கிவிட்டது என்று நினைத்து பாருங்கள். அப்பொழுதுதான் தெரியும் வாழ்க்கையில் முழு சந்தோஷம் என்றால் என்னவென்பது. எப்போ பார்த்தாலும் அந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலையை பிடித்து கொண்டே இருப்பதன் மூலமாக என்ன கிடைக்கும்? ஒன்றும் எப்பொழுதும் கிடைக்காது. அதற்கு பதிலாக ஒரு அரை மணி நேரம் எல்லாம் என்னிடம் இருக்கிறது, எல்லாம் எனக்கு நல்லதாக நடக்கும், என்னுடைய தெய்வம் எல்லா விஷயத்தையும் எனக்கு பிடித்ததாக செய்துவிட்டது என்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன விதமான மாற்றத்தை எல்லாம் பார்க்க போகிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். கவலை ஒரு மனிதனை எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் தலை நிமிர விடாது. அவனுக்கு ஒவ்வொரு நபருக்கும் தலை குனிய வைக்குமே தவிர எல்லா நிமிஷமும் எல்லா பொழுதும் கவலை என்பது ஒரு மனிதனை தலை தூக்க விடாது. அவனை நிம்மதியாகவும் யோசிக்கவும் விடாது. ஒவ்வொரு காலமும் நேரமும் கஷ்டப்படுத்தும், கவலைப்படுத்தும். எப்பொழுதும் நிம்மதியை கொடுக்குமா என்று கேட்டால் கொடுக்காது. அதற்கு பதிலாக ஒன்றே ஒன்று நன்றாக யோசித்து கொள்ளுங்கள். என்னவென்றால் வாழ்க்கையில் எல்லாம் மாறும், எல்லாம் நமக்கு கிடைத்துவிட்டது என்பதை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடம் பெரிய அளவில் பெரிய விதமான மாற்றங்களை எதிர்பார்க்கிறீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் மாற்றங்களை இந்த சாய் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் என்னிடம் அனைத்து சந்தோஷங்களையும் அனைத்து விதமான செல்வாக்குகளையும் வைத்துக்கொண்டு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? உங்களுக்குத்தானே செய்ய போகிறேன்.
உங்களுடைய வாழ்க்கைக்காகத்தானே ஒவ்வொன்றையும் நான் செய்வதற்கு இருக்கிறேன். இதற்கு நடுவே இது நடக்குமா, அது நடக்குமா, இந்த விஷயம் கிடைக்குமா, அந்த விஷயம் கிடைக்குமா என்று ஒருபொழுதும் ஒரு நாளும் தவறாக எதையும் யோசித்து முடிவெடுக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அது என்னிடமிருந்து எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல், எந்த விதமான குறையும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். குறையோடு உங்களை வாழ வைப்பேனா? மாட்டேன். நலமோடும் வளமோடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழ வைப்பேனே தவிர உங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஏக்கங்களோடு இந்த சாய் வாழ வைக்க மாட்டேன். நீங்கள் மற்றவர்களை நினைத்து கவலைப்படுவதை விட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னை நினைத்து அதிகமாக கவலைப்படுகிறீர்கள். அது என்னவென்றால், மற்றவர்களுக்கு வேண்டுமானால் நம்முடைய கவலைகள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் நம் தெய்வம், நம் அப்பா, இவருக்கே நம்முடைய கவலை எதுவும் புரியவில்லையே. இவர் எங்கு நம்மை காப்பாற்றுவார் என்ற சந்தேகம் ஒரு நாளடைவில் வந்துவிட்டது. எந்த ஒரு விதமான சந்தேகமும், எந்த ஒரு விதமான காயமும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையே அல்ல. நிறைய நல்ல மாற்றமும் நிறைய நல்ல விதமான திருப்பங்களும் வர இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காகத்தான் சோர்ந்து போகிறீர்கள்? சோர்ந்து போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நிம்மதியாக தூங்குங்கள், நிம்மதியாக சாப்பிடுங்கள், நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து வாருங்கள். நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு எஜமான். நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் மட்டும்தான் சந்தோஷப்படுத்த முடியும், சிரிக்க வைக்க முடியும். யோகத்தை உங்களால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க வைக்க முடியும். புரிந்ததா? சந்தோஷம் என்பது வேண்டுமா? வா, இங்கு வாருங்கள். கண்டிப்பாக இந்த சாய் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் சந்தோஷத்தையே தருவேன். எல்லா பொழுதிலேயும் உங்களுக்கான நிறைய மாற்றத்தையும் நிறைய விதமான ஏற்றத்தையும் கண்டிப்பாக இந்த சாய் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை காப்பாற்றுவேன். சிரித்து கொண்டே இருங்கள். சிரிப்பதினால் எதுவும் இங்கு கவலையாகலாம் மாறாது. சிலர் சொல்வார்கள், என்ன நீ சிரித்து கொண்டே இருக்கிறாய், உனக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகிறது போல் என்பார்கள். அதெல்லாம் பேச்சுக்குத்தான். சிரித்து கொண்டே இருங்கள். வாழ்க்கை சிறப்பான ஒரு பயணத்தின் அடியை எடுத்து வைக்கும். நீங்கள் இன்றும் என்றும் எப்பொழுதும் என்னுடைய ஆதரவோடும் என்னுடைய ஆசீர்வாதத்தோடும் என்றுமே நிரந்தரமான சந்தோஷத்தோடும் என்றும் என்னோடு இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு என்றும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் கவலைகள் வேண்டாம். அமைதி கொள்ளுங்கள். அமைதியை எப்பொழுதும் வளர்த்து கொள்ளுங்கள். கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.